வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பர் ஒருத்தர் நம்ம கமெண்ட்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். என்ன கேள்வினா, அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறத எப்படி நாம் கையில் எடுப்பது, அதை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி பழகுவது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா? அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்புன்னு அந்த வார்த்தையிலேயே ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் எனக்கு எது கிடைச்சதுனாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நான் காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறத காட்டிகிட்டே இருக்க போகிறேன். இவ்வளோ தானே. இதில் என்ன போயிட்டு கஷ்டமாக இருக்க போகுது? புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டம் இல்லை, பயிற்சி பண்ணுறதுக்கும் கஷ்டம் இல்லை இல்லைங்களா? அங்கே தான் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா, இந்நேரத்துக்கு நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடியவர்கள், இல்லை ஆன்மீக ஒரு ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிறப்பு எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல ஏற்பட்ட ஒரு மனோமாறுதல் அப்படின்னு ஒரு காரணத்தினால தான். இந்த மனோமாறுதல் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய உணர்வுகளினால் ஏற்பட்ட ஒரு மாறுதல் தான் வச்சுங்களேன். உணர்வு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டது. அந்த உணர்வு ஏற்படும் பொழுதே மனம் அப்படிங்கிறது ஒன்று தோன்றுச்சு. அந்த மனம்ங்கிறது தோன்றி அந்த உணர்வுகளோடு கூடி இருக்கும் பொழுது, இந்த உலகத்து மேலே ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தி கொண்டு, இது இப்படி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த பிறப்பானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த பிறப்பில் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். முன்ன எத்தனை போச்சோ தெரியாது, பின் எத்தனை வரப்போகுதோ அதுவும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இங்கே இருக்கும். இதுதான் நிதர்சனம் இல்லைங்களா? இப்போது இங்கே நமக்கு தாய் உண்டு, தந்தை உண்டு, மனைவி உண்டு, கணவர் உண்டு, மக்கள் உண்டு, உற்றார் சுற்றம்னு எல்லாருமே உண்டு இல்லைங்களா? இப்போது இவர்கள்னால நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிறதும், மகிழ்ச்சி துக்கம் அப்படிங்கிறதும் ஏற்படுவது அப்படிங்கிறது மனித வாழ்க்கையினுடைய ஒரு சராசரி அங்கமாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. இந்த நன்மை தீமை மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன சொல்லுவோம்? பிறர்னால் ஏற்பட்டது, அவர்களுடைய செயலினால் ஏற்பட்டது. இல்லைங்க, என்னால் ஏற்பட்டது தாங்க, நான் ஒரு செயல் செஞ்சேன், நான் ஒரு பேச்சு பேசினேன், அதனால ஏற்பட்டது தாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு அர்த்தம் உண்டு. இதை தர்க்க ரீதியாக மேம்போக்காக பார்க்கும்பொழுது சரியாக தான் இருக்கும். ஆனால் ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ இல்லை மகிழ்ச்சியோ துக்கமோ பிறர்னால் ஏற்படுவது அல்ல, நம்மாலே ஏற்படுவது அப்படிங்கிறது தான். இப்போ நம்மால் ஏற்படுவது அப்படின்னு சொன்னால், நாம் செய்த செயலோ நாம் பேசிய பேச்சோ தான் இதற்கு காரணமானு கேட்டால், வெளிப்பார்வைக்கு அது அப்படி தான் தெரியும். ஏன்னா அந்த அந்த செயல் செய்வது இந்த உடல். ஆனால் இந்த உடலையே இயக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கே, அது என்னது? நம்மளுடைய மனமானது. அப்போ நம்மளுடைய மனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மனம் ஏன்பா அப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்டால், இந்த மனம் உணர்வுகளோடு கூடி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் தனக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அது யோசிக்கும். அந்த தான் தனக்குன்னு யோசிக்கக்கூடியது நடந்தால் அது நன்மையும் மகிழ்ச்சியுமாக அதை எடுத்துக்கும், நடக்கலைன்னா அது துக்கமும் வருத்தமுமாக இல்லை தீமையாக அதை எடுத்துக்கும். இவ்வளோதான். அப்போ உண்மையான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது எங்கே நடக்குது? இந்த இந்த இரட்டைத்தன்மையாக பார்க்கக்கூடிய மாறுதல் எங்கே நடக்குது? என்னுடைய உணர்வுகளோடு கூடியிருக்கக்கூடிய என்னுடைய மனதினால் ஏற்படக்கூடியது தான். என்னங்க, நான் அப்படி ஒரு சுயநலவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பிறருக்காக யோசிக்கக்கூடியது ஆள் தான், நான் அடுத்தவர்களுடைய நன்மையும் கருதக்கூடிய ஆள் தான். பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையில் தான் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னும் இந்த பிறப்பை விட்டு நம்மால் நீங்க முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம், ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய மனம் இன்னும் நான்கிற அந்த ஒரு அகம்பாவம் அப்படிங்கிற மலத்தை பிடித்திருக்கக்கூடிய காரணத்தினால தான். ஏன்னா முதல் பிறப்பே நான் என்ற ஆணவ மலத்தினால் பிறப்பு எடுத்தது தான். அப்படி தான் அந்த முதல் பிறப்பு ஏற்பட்டது இல்லைங்களா? அப்போது இன்றைக்கு வரைக்கும் நம்ம இங்கே இருக்கோம், பிறந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அந்த நான் என்ற ஆணவ மலம் இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு சுயநலம் அப்படிங்கிறது ஒரு உயிர்கிட்ட ஒரு ஆன்மாக்கிட்ட இருந்தே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறதுலேருந்து நம்மை நீக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு காரணியாக அந்த இடத்துல அமையுது. அப்போது இந்த அன்கண்டிஷ்னல் லவ், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு அப்படிங்கிறத நம்மால் எப்போ உணர முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு கொடுக்கக்கூடியவன்கிட்ட போய் நாம் சேரும் பொழுது அவனைப் போலவே நாமும் மாறிவிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, சின்ன பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி பெரிய பாத்திரத்தில் ஊற்றுனா இது சின்ன பாத்திர தண்ணின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா? அதுபோலவே தான் அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடியதிலிருந்து வந்த ஒரு அதில் இருந்தது இறை கூட தான் நம்ம இருந்தோம். ஆனால் அதிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். மறுபடியும் இறை கூடவே போகும்பொழுது நம்ம என்னவாயிடுவோம்? அங்கே நம்மன்னு சொல்கிறக்கு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அங்கே இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமாக தான்
மாறிடும். ஏன்னா இறை கூட நாம் இருந்தோம்னே சொல்ல முடியாது. அந்த இறை கூட நாம் இருந்தோம்னு எப்போ சொல்லுவோம்னா, அந்த நான்கிற அகம்பாவம் வரும்பொழுது தான் நான் இறை கூட இருந்தேன்னே சொல்லுவேன். அந்த தன்மை முழுக்க நம்மிடம் இருந்து நீங்கும் பொழுது அங்கே என்ன இருக்கும் பாக்கி? இறை அனைத்திற்கும் இடம் கொடுத்தது, நமக்கும் இடம் கொடுத்தது. அப்போ நாம் இடம் கொடுத்தவனிடம் போய் சேரும் பொழுது நம்ம என்ன ஆகும்? இடம் கொடுத்தவனாகவே மாறிவிடுவோம். அந்த இடத்துல நான்கிற அடையாளம் இல்லாமல் போயிடும். அந்த இடம் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறையினுடைய தன்மை என்ன? முழுமையான அன்பினுடைய சுரூபமானவன். ஏன்? அவனே படைத்தான், அவனே காத்தான், அவனே அழித்தான், அவனே மறைத்தான், அவனே அருளினான். இந்த 5 தொழிலையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடியவன். என்னதான் இந்த 5 தொழில்கள் செய்தாலும் அதனுடைய வினையினால் சிக்காம அவன் விலகியே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவன். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தனிடம் போய் சேரும் பொழுது இந்த மாதிரி இந்த இந்த அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட போய் சேரும் பொழுது நாமும் என்ன ஆகும்? அதே போல எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருந்து அவனாவே நம்ம மாறிடுவோங்கிறதான் உண்மை. அப்போ இறை இத்தனையும் செய்து எதுக்காக? நாம் தெரியாமல் ஏதோ ஒரு மலத்தினுடைய வீரியத்தன்மையினால் அவனை விட்டு அந்த நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய தன்மையை விட்டு விலகி வந்துட்டோம். நம்மை மறுபடியும் அவனிடம் கொண்டு சேர்த்துக்கொள்வதற்காக செய்யக்கூடிய கருணையே இந்த 5 தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இறை அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? நமக்காக. அது ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்க்குதா? இவரையா நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் எத்தனை பேர் ஆயுசு பூரா சாமி பாராட்ட தான் செஞ்சுருக்கீங்களா? ஒரு நாள் கூட என்னப்பா நீ இப்படி பண்ணுற, ஒரு நாள் கூட, ஒரே நொடி கூட வாயை திறந்து சொல்லனாலும் மனசுக்குள்ளேயாவது நினச்சது இல்லையா? நம்ம சராசரியாக மனிதர்கள்ட்ட நம்ம இது பண்ணும்போது ஒரு இதை கேட்டிருப்போம், அவங்க செய்கிறது கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னையா உன்னை நம்பி ஒரு வார்த்தை கேட்டேன், இதை சொல்கிறது இல்லையா? இல்லை நான் தான் சொல்கிறேனே செஞ்சு தரேன்னு பேசாமல் தான் இரேன், எத்தனை தடவை நைம்பேன்னு. இல்லை இவனை போய் நம்பின பாருங்க, இதெல்லாம் பேசுகிற இல்லையா? ஏன்? நாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கலை, எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல நடக்கலை, எதிர்பார்த்த உடனே அது நடக்கலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை பொறுத்தே இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தரை திட்டுறோம், ஒருத்தரை மன சங்கடப்பட்டுக்கிறோம், இது மாதிரி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இது போல் நாம் இறைவனிடமும் பண்ணுவோம். அப்போது நாம் ஒருவரிடம் ஒரு மனிதர்கிட்ட சங்கடப்படும் பொழுது அந்த மனிதர் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். எப்படி? நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதற்கு ஏற்றார் போலவே அவரும் திருப்பி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கும். ஆனால் இறைகிட்ட அப்படி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. நீ திட்டுனாலும் சரி, என்னை ஏளனப்படுத்தினாலும் சரி, ஏசுனாலும் சரி, தூத்துனாலும் சரி, பாராட்டி புகழ்ந்தாலும் சரி, அதனால் எனக்கு என்ன ஆகப்போகுது? என் பிள்ளை நீ ஒரு அறியாமையில் இருக்கிறதுனால இப்படி பண்ணுற, புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீயும் என்னோட ஐக்கியமாக நீயும் அதே ஒரு அமைதியான ஒரு தன்மைக்கு நீ வந்துடுவேன். அதற்கு நான் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு செய்கிறது. இதை காட்டிலும் வேறு எங்கே அன்பு இருக்குது? அங்கே தனக்குன்னு ஒரு தேவையே இல்லை. அப்போ தனக்குன்னு ஒரு தேவையே இல்லாத ஒரு தன்மை கொண்டவனோட நாம் போய் ஐக்கியமாகும் பொழுது, அந்த ஒரு நிலையை முழுமையாக உணரும் பொழுது, நீங்கள் இந்த உடலை விட்டு பூரணமாக பெர்மனெண்ட்டாக போகும்போது தானே இறையோட கலக்க முடியும். அப்போ நம்ம திருப்பி இந்த இடத்துல இருக்க மாட்டோம்லன்னு கேட்டால் அதுவும் ஒரு வழி தான். ஆனால் அது துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, சாக்கிராதீதம் அப்படிம்பாங்க. ஆனால் துரிய நிலை அடையும் பொழுது அந்த நிலை நம்மளால் உணர முடியும். ஆனால் உடலை விட்டுருக்க மாட்டோம், அங்கே போக திருப்பம் வந்துடுவோம், சராசரி நம்ம நிகழ்வுக்குள்ளே இருப்போம். அப்போ இறைவனுடைய தன்மையை உணர்ந்த பிறகு துரிய நிலை அடைந்து திருப்ப இந்த உடலுக்கு சராசரி இந்த உலக வாழ்வோடு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மாறுபாடான ஒரு தன்மை வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அவர்களுக்கு மட்டுமே எதிர்பார்ப்பில்லாத அன்புங்கிறதை கொடுக்க முடியும். அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது. அந்த நிலை எய்தக்கூடிய நாள் வரைக்கும் நமக்கு நான் என்ற ஒரு தன்மையும் சுயநலம் அப்படிங்கிறதும் இருந்தே தீரும். அந்த ஒரு 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 சுயநலம் இருக்கிறதுனால தான் நம்மளை நாமளே என்னென்னு சொல்லிக்கிறோம்? மனிதன் அப்படின்னும் அவர்களை ஞானி அப்படின்னும் சொல்கிறோம். அந்த பாகுபாடு நாமளே சொல்கிறோம் வாயை திறந்து இல்லையா? ஏன் அந்த பாகுபாடை சொல்கிறோம்? நம்மளை நாமளே ஞானின்னு சொல்லிக்கணும். ஏங்க அதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறோமா இல்லையா? ஏன்? ஏன்னா நமக்கு தெரியுது, உள்ளூர ஆன்மா சொல்லும், இன்னும் நீ அந்த இடத்துக்கு போகலடா பக்குவமாரு, அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கே தெரியும், நீ ஏன் உன்னை நீ ஞானின்னு சொல்லிக்கவும் மாட்டேன், நீ பாட்டுக்கு சும்மா இருப்ப, அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு நிலை வரும்பொழுது யார் ஒருவர் உங்கள் மீது கல்லெறிந்தாலும் சரி, பூமாலை போட்டு நல்லபடியாக வாழ்த்து சொன்னாலும் சரி, இரண்டும் சமமாக இருக்குன்னு கூட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அதை போட்டாவே எடுத்து அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, அவ்வளோதாங்க இல்லையா? நம்ம பழைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் நெத்திலிருந்து அனுமதி, அவர் பேர் அடிக்கடி மறந்தார், சதாசிவ பிரம்மேந்திர சுவாமின்னு நினைக்கிறேன். அவர் கையை வெட்டிடுவாங்க, ஒரு மத பிரச்சனையினால் அவர் கையை வெட்டிடுவாங்க. அவர் வடி கிளம்பிட்டே இருப்பார், அவர் அதை கண்டுக்க கூட மாட்டார், அவர் போயிட்டே இருப்பார், அந்த கை தானாக ஒட்டிக்கும். இதெல்லாம் இறை செயல்.
ஒரு ஒரு இறையை முழுக்க நாடு முழுவதும் அவர்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது அவங்க நடக்கும். அப்போ பிறகு அவர்களுக்கு அந்த கையை வெட்டினவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் வேற கதைன்னு பாருங்களேன். அப்போது அந்த அந்த கை வெட்டுப்படும். இன்றைக்கி நம்ம ஒருத்தங்க கையை ஓங்குனாங்கன்னாலே நம்மளுடைய குணம் என்ன பண்ணுது? தற்காப்புக்கு போயிடும். ஒருத்தர் கையை வெட்டினாலும் கூட அதை ஒரு வாட்டி பொருட்டை எடுத்துக்காம அப்படி போயிட்டே இருப்பார். நம்ம ஓகேஎஸ்எஸ்ல ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? திருடர்கள் வந்து ஒரு ஞானியினுடைய 2 கைகளையும் கால்களையும் வெட்டி பாழுங்கிணற்றில் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் மயக்கம் மூர்ச்சையாக இருப்பார். எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவார்? அவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மனோநிலையெல்லாம் நமக்கு இருக்கா? அந்த திருடங்களும் மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அரசரை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? அப்பா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் கொடுத்து அனுப்பு. நான் கூட எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன அந்த பொருள் போதும்னு நினச்சேன். அவர்களுக்கு 10லேன்னு இன்னும் வந்திருக்காங்க போல. இன்னும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பேன். அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. இந்த மனோநிலை நமக்கு வருமா? இந்த மனோநிலை தாங்க அன்கண்டிஷனல் லவ். இந்த மனோநிலை தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே பொழிந்து கொண்டே இருக்கக்கூடியது. எப்படி அவர்களுக்கு அது நடந்தது? இறையை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால் நடந்தது. நாமும் அந்த இடத்திற்கு சென்றடைவோம். எப்போ? இறையை முழுமையாக அடையும் பொழுது. எப்போ இறையை முழுமையாக அடைய முடியும்? எந்த விதமான எண்ணமும் அல்லாமல். எண்ணமும் அல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? நான் என்ற தன்மை அல்லாமல். நான் என்னை பாதுகாத்துக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இல்லாமல் எது நடந்தாலும் திருவருள் கருணையால் நடக்கிறது, அவ்வளோதான். பேசாமல் அமைதியாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த மனோநிலை அடையும் பொழுது அதுக்கு தொடர்ந்து பயணிக்கணும், பயிற்சி பண்ணணும். ஒரு கட்டத்தில் கேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பொழுது இறையினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியும். ஒன்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகும் பொழுது பேசாமல் இருப்போம். அதுதான் உண்மையாலுமே அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லக்கூடியது. அந்த நிலையை அடையிற வரைக்கும் நம்மக்கிட்ட சுயநலம் அப்படிங்கிறது எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதான் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம், அந்த தண்ணி மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் சின்ன பாத்திரமாகவே இருக்கிறோம் இல்லைங்க. நான் பெரிய பாத்திரம் இருந்துட்டு போங்க. இறை அதை விட பெரிய பாத்திரமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் சொன்னீங்களோ அதை விட பெரிய பாத்திரமாக இறை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன பாத்திரம் அந்த பெரிய பாத்திரத்துக்கு போய் கலந்தே தீரும். கலக்கும் பொழுது பெரிய பாத்திரமாகவே நம்ம மாறியிருப்போம். அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ அந்த நிலை எய்துவதற்கு முயற்சி செய்வோம். அந்த நிலை எய்யும் பொழுது எதிர்பார்ப்பில்லாத அன்பு அப்படிங்கிறத நம்மளால் செலுத்த முடியும். ரைட்? ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.